வணக்கம் மக்களே, அன்பும் பாசமும் கலந்து உற்சாகத்துடன் உங்களை வரவேற்பது உங்கள் வெள்ளக்கோயில் முருகேஷ் யூடியூப் சேனலுங்க. நண்பா, பொறாமைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு கண்டென்ட் படி, இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பொறாமைப்படணும். ஒவ்வொருத்தங்களும் வளர்கிறவங்களை பார்த்து கண்டிப்பாக பொறாமைப்படணும். ஆனால் அந்த பொறாமை எப்படி இருக்கணும் தெரியுமா? அந்த பொறாமை நம்ம வளர்ச்சிக்கு உதவணும். அதே சமயம் நம்ம யாரை பார்த்து பொறாமைப்படுறோமோ அவங்கள எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதா இருக்கக்கூடாது. அதுதான் நான் சொல்கிறது. ஓகேங்க, இதை மற்றும் இந்த ஒரு கொள்கை மட்டும் பின்பற்றி நம்ம வளர்ந்தோம்னா அசுர வளர்ச்சி தான் நண்பன், வேறு எதுவுமே கிடையாது. இதை மட்டும் பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியின் உச்சத்தை கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அடைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சிறுசுலேருந்து ஆரம்பிப்போம். சின்ன பசங்களாம் ஸ்கூல் டைம்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நல்லா படிக்கிறான், சரிங்களா, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறான், நல்ல மார்க் எடுக்கிறான் ஒவ்வொரு டைமுமே. அதை பார்த்து கூட படிக்கிற சக மாணவர்கள் பொறாமைப்படணும். இவெல்லாம் நல்லா படிக்கிறானே, இவனை மாதிரி நம்மளும் நல்லா படிக்கணும், நம்மளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்குள்ள உற்சாகத்தை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களும் நல்லா படிக்க ஆரம்பித்து அவங்க அந்த மேலே இருக்கிற லெவலுக்கு வளர்ந்து போனாங்கன்னா அது நல்ல பொறாமை. ஆனால் எப்படா அவள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்காமல் தடுக்கலாம், இவன் மட்டும் எப்படி எடுக்கலாம், நம்மளால படிக்க முடியல, அவன் மட்டும் எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலாம், நல்லா படிக்கலாம், நல்ல மார்க் எடுக்கலாம், அவனை எப்படியாச்சும் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நம்ம வழிக்கு இழுக்கிறது, மேல் லெவல்லேருந்து கீழே இழுக்கிறது, அவனுக்கு கெட்ட பழக்கங்களை சொல்லித்தரது, படிக்க விடாமல் பண்ணுறது, அவனை தொந்தரவு பண்ணுறது, இப்படியெல்லாம் பண்ணி அவனுடைய வளர்ச்சி கெடுக்கிறது. அந்த மாதிரி பண்ணணும்னா அது தீய பொறாமை, மிக கொடிய பொறாமை. அது கூடவே கூடாது, அந்த பொறாமை ஆகவே ஆகாது. அப்புறம் ஸ்கூல் லெவல்லேருந்து மேலே வருவோம். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தொழில் செய்கிறோம்னு வைங்களேன். ஒரு தொழில் செஞ்சு முன்னேறிடுறான், ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான், ஒரு லெவலுக்கு போகிறான், நல்ல அசுர வளர்ச்சி, ஒரு குறிப்பிட்ட லெவலில் அடையிறான்னு வைங்களேன். அவனை பார்த்து எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பேசுகிற அளவுக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்றான். கூட இருக்கிற நாம் உறவினர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சக பிஸ்னஸ் மேன்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், அதை பார்த்து பொறாமைப்படணும். எப்படி பொறாமைப்படணும்? நாமளும் அந்த மாதிரி வளரணும், நாமளும் நல்லா பிஸ்னஸ் பண்ணி நல்ல இது கொடுத்து மக்களுக்கு சேவை கொடுத்து நாமளும் நல்லா வளரணும், நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னு அவங்கள பார்த்து இவங்களும் நல்லா செஞ்சு வளர்ந்தாங்கன்னா அது நல்ல பொறாமை. அந்த பொறாமை நம்ம கண்டிப்பாக படணும், அப்போ தான் நாம் வளர முடியும். ஆனால் அவன் மட்டும் எப்படா பிஸ்னஸில் வளர்ந்தான், எப்படியாச்சும் அவனுடைய பிஸ்னஸை நமக்கு எடுக்கணும், அவனுக்கு எங்கேருந்து சோர்ஸ் கிடைக்குது ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணணும், அவனுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு எடுக்கணும், அவனுடைய லேபர்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் இழுக்கணும். இப்படியெல்லாம் அவனை கெடுத்து நாமளும் கெட்டு அவனை நம்ம லெவலுக்கு வளர்ந்தவங்கள நம்ம லெவலுக்கு இழுத்தோம்னா அது தீய பொறாமை. இந்த பொறாமை கூடவே கூடாது. ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட்? இப்படிதாங்க. இதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். நீங்கள் வீடியோனுடைய ஸ்டார்டிங்கில் நினச்சிருப்பீங்க, என்னடா இப்படி பேசுகிறா, நம்ம முருகேஷ் நல்லா தானே போயிட்டுருப்பான், திடீர்னு என்ன பொறாமை படணும் அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிருப்பீங்க. பட் இப்போ கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறாமையிலே 2 வகை உண்டு, நல்ல பொறாமை, தீய பொறாமை. பொறாமை மற்றவங்களை பார்த்து நம்ம படுற பொறாமை நம்ம வளர்ச்சிக்கு உதவணும். அதே யாரை பார்த்து பொறாமைப்படுறோமோ அவங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நமக்கு வாழ்வு தரும், மற்றவங்களையும் எந்த டிஸ்டர்பும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு, இது போன்ற நல்ல நல்ல கருத்துக்களை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் தொடர்ந்து பார்த்துட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டு போயிருங்க. ஓகேங்களா? மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விட பெறுவது நான் உங்கள் நண்பன் வெள்ளக்கோயில் முருகேஷ். நன்றி நண்பா.